விஜய் வந்து காவேரி வந்து மீட் பண்ணுறாரு. காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து மனசு திறந்து பேசுறாரு. "சொன்னா புரிஞ்சுக்கோ காவேரி. நான் உன்ன மீட் பண்ண வரமாட்டேன். உன் மேல கோவமா இருக்கேன்னு நீ நெனச்சுக்கிட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. அத கேட்டு காவேரி அமைதியா இருக்காங்க. "இங்க பாரு, இந்த மாரியே நீ எப்படியுமே எப்பவுமே இருக்க முடியாது. நீ வந்து என் கூட வந்து தான் ஆவணும். உங்க வீட்ல பேசி தான் ஆவணும். தயவுசெய்து உங்க வீட்ல பேசி நல்ல முடிவா எடு. இப்படியே இருந்தா எப்படி காவேரி?" அப்படின்றாரு. "கூடிய சீக்கிரம் ஒண்ணு பாப்பா இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோ காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. காவேரி வந்து, "இங்க பாருங்க, என்கிட்ட வந்து பேசாதீங்க. அதான் உங்களுக்கு நல்லதா இருக்குன்றாங்க." கைய பிடிச்சு சொல்றாரு காவேரி. "சொன்னா கேளு காவேரி. என்ன பார்த்தா பாவமா இல்லையா உனக்குன்றாரு." என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோனே அவங்க அம்மா இல்ல வீட்ல. அதிர்ச்சி அடையிறாங்க. "அம்மா எங்க போயிட்டாங்க?" அப்படின்னோனே, "ஊர்லேருந்து ஃபோன் வந்துச்சுடி. என்னன்னு தெரியல. திடீர்னு அம்மா கிளம்பி போயிடுச்சு. நம்மளுக்கெல்லாம் அப்புறமா சொல்றேன்னுச்சு." என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. என்னாச்சும்மா? என்ன திடீர்னு வந்து ஊருக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க வீட்ல." அப்படின்னு. "ஆமாடி, இந்த மாரி இந்த பசுபதி நம்ம வீடு, அவன் வீடுன்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு நம்ம வீட்ல வந்து உட்காந்துருக்கான்டி." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழறாங்க. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒண்ணுமே புரியாம "என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒண்ணும் புரியாம அப்படியே பார்க்குறாங்க. "ஆமாடி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்ல வந்து உட்காந்துருக்கான்டி. போகவே மாட்டேங்கிறான்டி." அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "நீ அழாதம்மா, நாங்க உடனே கிளம்பி வரோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. "மாமா, உடனே டிக்கெட் போடுங்க. நம்ம கிளம்பணும்." அப்படின்னோனே, "சரிம்மா." அப்படின்னு சொல்றாங்க. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உடனே கிளம்பிடலான்னு கிளம்பும்போது விஜய் ஞாபகம் வருது காவேரிக்கு. உடனே வந்து கூப்பிட்டு வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க மாமா, விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உடனே கிளம்பி வந்துருவாரு. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு முன்னாடியே கொடைக்கானல்ல போய் நிப்பாரு. அதனால கண்டிப்பா விஜய்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. விஜய் நான் வருவேன்னு கண்டிப்பா அடம் பிடிப்பாரு. அவரு இருக்கவே மாட்டாரு. தெரியாம பார்த்துக்கிறது தான் நல்லது. விஜய்க்கு நம்ம போறதோ, அங்க அந்த மாரி பசுபதியால பிரச்சனை எதுவுமே தெரியக்கூடாது மாமா. ப்ளீஸ் மாமா, இந்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க." அப்படின்னோனே, "விஜய் கிட்ட கண்டிப்பா சொல்லாதீங்க. விஜய்க்கு எப்படியாவது தெரிஞ்சிருமா? தெரிஞ்சா இந்த மாரி நம்ம ஊருக்கு போறது மட்டும் தானே மாமா தெரியும். இந்த மாரி பசுபதி அங்க பிரச்சனை கொடுக்க தெரியாதுல்ல. உங்களுக்கே தெரியும். நம்மளால தான் அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டுருக்காங்க. இது இந்த கஷ்டமும் வேணாம் மாமா." அப்படின்னோனே, "சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்னா, "அப்புறம் மாமா நிவீனுக்கும் நீங்க சொல்லாதீங்க. நிவீன் அங்க வந்தா அவங்க அம்மா வேற பிரச்சனை பண்ணுவாங்க." அப்படின்னோனே, "சரிம்மா, நான் நிவீனுக்கும் சொல்லல. சரி முதல்ல கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டுருக்காங்க. இங்க வந்து விஜய் வந்து காவேரி பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஃபோனே எடுக்கல. ஏன் காவேரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. சரி, குமரன் ப்ரோக்கு அடிப்போம்னு சொல்லிட்டு குமரன் ப்ரோக்கு வந்து ஃபோன் பண்றாரு. "குமரன் ப்ரோ, எங்க இருக்கீங்கன்னு?" "இந்த மாரி ஊருக்கு கிளம்பியிருக்கு." "ஊருக்கா?" "ஆமா. இல்ல, எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஊருக்கு போணும்னு. அதான் கிளம்புறோம்." சரி, ஓகே. எப்போ கிளம்புறீங்க? எப்போ வருவீங்க?" அப்படின்னு. "தெரியல, போறோம். வந்துருவோம் ஒரு 2 நாள்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்ப ஏதாவது பிரச்சனையா?" அப்படி சொல்லிட்டு, "ஐய்யய்யோ! நம்மளே பேசி நம்மளே வந்து இவர்கிட்ட வந்து வாங்கிடிப்போம் போல் இருக்கே." அப்படி சொல்லிட்டு, "அதெல்லாம் இல்ல பிரதர். நாங்க போயிட்டு வந்துடுறோம். சும்மா தான் போறோம். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் சந்தோஷமா தான் கிளம்புறோம்." அப்படின்றாரு. அத கேட்டுட்டு வந்து, "சரி, காவேரி வந்து பார்த்துக்குங்க, கொஞ்சம் நல்லபடி பார்த்துங்க." அப்படின்னோனே, "என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க? காவேரி நாங்க பார்த்துக்க மாட்டோமா?" "அதுக்காக இல்ல. காவேரி வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. கொஞ்சம் பார்த்துங்க. அவ ரொம்ப பலகீனமா இருக்கா." அப்படி சொன்னோனே, ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாரு. என்ன சொல்றாரு இவரு? ஏன் அப்படி சொல்றாரு? அப்படி சொல்லிட்டு, "நீங்க என்ன சொல்றீங்க விஜய்?" அப்படின்னோனே, சரி, நீங்க ஊருக்கு போயிட்டு வருவீங்களா? அப்ப நான் சொல்றேன். இப்ப எதுவும் சொல்லல. ஆனா காவேரி மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறீங்களா பிரதர்?" அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க பிரதர்." அப்படின்னோனே, பிரதர், இன்னொரு விஷயம்." என்ன விஷயம்?" அப்படின்னோனே, ஊருக்கு நீங்க வர வேணாம் பிரதர்." ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? நான் வந்தா என்ன ஏதாவது தப்பா? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லாரும் அங்க சந்தோஷத்துக்காக போயிருக்காங்க. தேவையில்லாம என்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். அதுக்காக நான் சொல்லல. எதுக்கு தேவையில்லாத?" அப்படின்னோனே, சரிங்க பிரதர், நான் வரல. ஆனா காவேரி மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அத கேட்டு வந்து யோசிக்கிறாரு குமரன். ஏன் காவேரி வந்து பர்ட்டிகுலரா வந்து நல்லா பார்த்துக்க, நல்லா பார்க்கணும் விஜய் சொல்றாரு? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சேர்ந்து கிளம்புறாரு ஊருக்கு.